ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை 19 வெள்ளிக்கிழமையை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இன்றைய நாள் ஜூலை மாதம் 19 வெள்ளிக்கிழமை. தமிழ் ஆண்டு குரோதி, தமிழ் மாதம் ஆடி மாதம் 3ஆம் நாள். இன்று ஆடி முதல் வெள்ளி பிரதோஷம் கீழ்நோக்கு நாளாக அமைந்துள்ளது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் இன்று பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரையும், மாலை 6:30 முதல் 7:30 வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் இன்று காலை 10:30 முதல் 12 வரையும். இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும். இன்றைய யமகண்டம் இன்று பிற்பகல் 3 முதல் மாலை 4:30 வரையும் உள்ளது. இன்றைய சந்திரனோரை இன்று காலை 8 முதல் 9 வரையும், இரவு 10 முதல் 11 வரையும். இன்றைய சுக்கிரனோரை காலை 6 முதல் 7 வரையும், மதியம் 1 முதல் 2 வரையும், இரவு 8 முதல் 9 வரையும் உள்ளது. இன்றைய புதனோரை இன்று காலை 7 முதல் 8 வரையும், பிற்பகல் 2 முதல் 3 வரையும், இரவு 9 முதல் 10 வரையும் உள்ளது. இன்றைய குருவரை இன்று மாலை 5 முதல் 6 வரை உள்ளது. இன்றைய திதி இன்று அதிகாலை 12 முதல் இரவு 7:01 வரை திரியோதசியும், அதன் பின்பு சதுர்த்தசியும் வருகிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 முதல் அதிகாலை 2:54 வரை கேட்டையும், அதன் பின்பு மூலமும் வருகிறது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 12 முதல் அதிகாலை 4:17 வரை பிராமியமும், அதன் பின்பு ஐந்திரமும் வருகிறது. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12 முதல் இன்று காலை 7:12 வரை கௌலமும், அதன் பின்பு இரவு 7:01 வரை தைத்திலமும், அதனைத் தொடர்ந்து கரசையும் வருகிறது. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை சித்தயோகமும், அதன் பின்பு அமிர்த யோகமும் தொடர்கிறது. இன்றைய ராசி பலன்: மேஷம் அச்சம், ரிஷபம் சுகம், மிதுனம் ஆக்கம், கடகம் கவனம், சிம்மம் ஆர்வம், கன்னி சிரமம், துலாம் ஊக்கம், விருச்சகம் நலம், தனுசு சுபம், மகரம் இரக்கம், கும்பம் ஜெயம், மீனம் புகழ். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12 முதல் அதிகாலை 2:54 வரை பரணி நட்சத்திரத்திற்கும், அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் வருகிறது. இன்றைய கோயில் திருவிழாக்களில் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் ரத உற்சவமும், படைவீடு ரேணுகாம்பாள் புறப்பாடும் நடைபெறுகிறது. மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புறப்பாடும் இன்று நடைபெறுகிறது. இன்றைய மருத்துவ குறிப்பில் வில்வ வேர் பொடியை பாலுடன் கலந்து சாப்பிட்டால் நீர்க்கடுப்பு குணமாகும் என்று பதிவில் உள்ளது. இன்றைய பழமொழியில் பணம் இல்லை பயமும் இல்லை என்று பதிவில் உள்ளது. இன்றைய நாள் பற்றிய விவரங்களையும் இன்றைய ராசி பலனையும் கண்டறிந்தோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது இன்று ஒரு கோயில் தகவலில் திருவெக்கா என்னும் ஊரில் உள்ள யாதோத்காரி பெருமாள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இத்திருக்கோயில் அமைந்துள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். ஊர் திருவெக்கா. பெருமாள் யாதோத்காரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அம்பாள் கோமலவள்ளி தாயார். இத்திருக்கோயிலானது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 52வது திவ்ய தேசமாகும். இத்திருக்கோயிலின் தனி சிறப்பானது, இத்திருக்கோயில் தவிர மற்ற அனைத்து கோயில்களிலும் பெருமாளின் சயன திருக்கோலம் இடமிருந்து வலமாக இருக்கும். ஆனால் இத்திருக்கோயிலில் திருமழிசை ஆழ்வாருடன் சென்று மறுபடி வந்து படுத்ததால் இத்தலத்தில் பெருமாள் வலமிருந்து இடமாக சயனித்திருப்பார். இத்தல பெருமாள் ஆழ்வார் கூறியதை கேட்டு செய்ததால் இத்தல பெருமாள் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் நமது குறைகளை கேட்டு நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து பிரார்த்தனை நிறைவேற்றுகின்றனர். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.